ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற கிரியைகளை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 13வது நாள். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சங்கீதம் 51:12 வசனம். அதில் தாவீது இப்படியாக ஜெபிக்கிறான். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உம்முடைய உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஒரு ஜெபம் அங்கே ஏறெடுக்கப்படுகிறது. தாவீது ஏன் இப்படி ஜெபிக்கணும்? அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணும் பொழுது இந்த வசனத்தின்படி பார்த்தா உற்சாகமும் சந்தோஷமும் அவனுக்குள்ள இருக்கணும். ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்கணும். உற்சாகமான ஆவி அவனுக்குள்ள இருக்கணும். ஒரு உற்சாகம் உள்ள மனிதனாக இருப்பான். ஆனால் தாவீது ஏன் இந்த இடத்துல இப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, அந்த வசனம் அந்த சங்கீதத்துடைய தலைப்பில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது பத்சேபாள் இடத்துல பாவத்தில் விழுந்து அதை மறைத்து உரியாவையும் கொன்று அந்த பிள்ளை வியாதிப்பட்டு அது மரிக்கிற வரைக்கும் அந்த பாவத்தை மறைத்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தாவீதுக்கு இருந்தது. ஏன்னா தாவீது ஆவியானவரோடு கூட இசைந்து ஒரு நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் இந்த பகுதியில் பார்க்கும்போது இந்த பத்சேபாள் இடத்துலேருந்து அந்த பாவத்தில் தொடங்கி அந்த பிள்ளை பிறந்து அது மரிக்கிற வரைக்கும் இடையில உரியாவையும் அவனுடைய புருஷனையும் கொண்டுடுறான். அப்போ இவ்வளவு தவறுகளை பாவங்களை செஞ்சுட்டு அதை மூடி மறைத்து வாழ்ந்த வாழ்க்கையில் அந்த பாவத்தினால அவனுக்குள்ளே இருந்த அந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடுச்சு, உற்சாகம் போயிடுச்சு, டிப்ரெஷன் வந்துடுச்சு. உடனே அதனால தான் நாத்தான் அதை பாவத்தை உணர்த்தின உடனே தேவ சமூகத்துக்கு ஓடி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அவனுக்குள்ள அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும். அவன் உற்சாகம் உள்ள மனிதனாக இருப்பான். தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. அந்த உற்சாகம் ஏன் குறையுது? பாவத்தினால தான் குறையுது. நம்முடைய தவறு, ஆவியானவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு கட்டாயிடுச்சுங்கிற அந்த ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வந்ததுனால திரும்பவும் அதை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். அதுக்கான தான் அந்த ஜபத்தை அவன் ஏறெடுக்கிறான். ஆனால் நமக்கு அந்த வெளிப்பாடுகள் இருக்குதா? நம்ம மாற்று வழிகளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். டிப்ரெஷன், சோர்வு சில நேரங்களில் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சோர்வை மாற்றுகிறதுக்கு நம்ம மாற்று வழிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஊருக்கு போகிறோம், டூர் கிளம்புறோம், சாப்பிட்றோம், ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வீடியோக்கள், அப்புறம் அப்படி இப்படின்ற லாஃபிங் தெரப்பி, நிறைய அதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கிற ஆட்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது. தேவ சமூகத்தில் நமக்கும் ஆவியானவருக்கும் இருக்கிற அந்த உறவை நம்ம புதுப்பித்து கொண்டால், மனம் திரும்பி தேவனிடத்தில் நம்ம சரணடையும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஒன்றும் வேண்டாம், ஆண்டவரை துதித்து பாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணாலே உற்சாகம் நமக்கு தானாக வந்துடும். அந்த டிப்ரெஷன் காணாமல் போயிடும். அப்போ கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்னா நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிறார், உற்சாகமாய் நம்மை நடத்துகிறார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.